இந்தியன் பிரீமியர் லீக் 2025 24வது போட்டி ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு டெல்லி கேபிட்டல்ஸ் கடையில் நடக்க போது அதோட ஃபேண்டசி ப்ரிவியூ பார்க்க போகிறோம். டெம்எஸ்சி கிரிக்கெட் 11 அப்படின்னு சர்ச் பண்ணி டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. XL11 சூப்பராக இருக்குது, ஸ்மால் லீக்குக்கு பெஸ்ட்டு, ரெகுலராக ஃப்ரீ கான்டெஸ்ட் கொடுக்குறாங்க, கண்டிப்பாக பயன்படுத்திக்கோங்க. லீடர் போர்டு இருக்குது, அந்த வகையில் ரொம்ப சிறப்பு. இன்றைக்கி டெய்லியும் ஃப்ரீ கான்டெஸ்ட் மட்டும் இல்லை, ஐஃபோன் 16 வின் பண்ணுறதுக்கான கான்டெஸ்ட் இருக்குது ₹16, அதையும் பயன்படுத்திக்கோங்க. ரொம்பவே ஸ்பெஷலான ஆப்பு. XL11 இன்ஸ்டால் பண்ணலைன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி என்னோடய ரெஃபரல் கூட பயன்படுத்த மறக்காதீங்க. எம் சின்னசாமி ஸ்டேடியம் பெங்களூரில் தான் இந்த போட்டி. மழைக்கான வாய்ப்பு இல்லை. ஏப்ரல் 10 7:30 PM மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. டோட்டலாக 97 போட்டி, 41 பேட் ஃபர்ஸ்ட், 50 சேசிங். 9 போட்டிகள் வித்தியாசம் இருக்குது. பட் இருந்தால் கூட அதை பெருசாக பார்க்க வேணாம். ரன்ஸ் ஆன் த போர்டு இருக்கும்போது டெஃபினட்டாக சேஸ் பண்ணுறது டஃப்பாகவும் இருந்திருக்கு. சொல்லப்போனால் கடந்த 4 வருஷத்தில் 15 போட்டிகள், அதில் 8 பேட் ஃபர்ஸ்ட் வின்னு, 7 சேசிங். பேட் ஃபர்ஸ்ட்டுக்கு ஒரு நம்பர் எக்ஸ்ட்ராவும் இருக்குது, இதையுமே மைண்ட் பண்ணணும். ரீசன்ட் டேஸில் பேட் ஃபர்ஸ்ட்டு அப்படிங்கிற ஒரு விஷயம் ஓரளவுக்கு நல்லாவும் இருக்குது. பால் மாற்ற முடியும் செகண்ட் ஹாஃபில் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் இன்னுமே பெனிஃபிட்டை கூட்டி தர ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா வெட் பாலில் போடுறது கஷ்டம் அப்படின்லாம் யோசிக்க வேண்டியதில்லை. இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் ஓரளவுக்கு பேலன்ஸ் பண்ணி கொடுக்குற மாதிரியும் இருக்குது. அண்ட் 173 பேட் ஃபர்ஸ்ட்டுக்கான ஆவரேஜ் ஓவராலாக. பட் ரீசன்ட் இயர்ஸில் 194 அப்படின்னு பயங்கரமாக இம்ப்ரூவ் ஆகிருக்கு. ஹை ஸ்கோரிங் எண்டில் கேம் நிறைய இருக்குது. இல்லை பேட் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது சேஸ் பண்ணும்போது ஆவரேஜாக 6 விக்கெட் விட்டுருக்காங்க. SRH அதிகபட்சமாக 287க்கு 3 அப்படிங்கிறத அடிச்சிருக்காங்க. இது IPLோட ஹை ஸ்கோரு. GT 147க்கு 10 அப்படின்னு லோ ஆயிருக்காங்க. இந்த ஒரு ஸ்கோர் மட்டும்தான் கடந்த 2021 150 பிலோ ஸ்கோர்னு சொல்லணும். அண்ட் அதர்வைஸ் 150 அபோவாக தான் ஹை எண்டில் நிறைய ஸ்கோர் இருந்திருக்கு. அதில் 170 அபோவாகவே 13 டைம்ஸ் இருந்திருக்கு. 170 பிலோவாக 2 டைம்ஸ் மட்டுமே இருந்திருக்கு. அதில் 180 190 மினிமம் எதிர்பார்க்கணும். 200+ வந்தால் ஆச்சரியப்படுறதுக்குள்ள, இல்லை ஹை ஸ்கோரிங் எண்டில் முடிஞ்சால் ஆச்சரியப்படுறதுக்குள்ள. இன்றைக்கி டே பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரி ட்ராக் கொடுக்க போகிறாங்க? ஜென்ரலாக சின்னசாமி ஸ்டேடியம் பெல்டராக கொடுக்கறது, பவுண்டரி டைமென்ஷன் சின்னது, அதே நேரத்தில் ஓவராலாக ஸ்கோர் பேஸில் தான் போகும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அதுதான் இன்றைக்குமே எதிர்பார்க்குறோம். அதில் டெல்லி கேபிட்டல்ஸோட வீக்னஸ் ஸ்ட்ராங்குன்னு யோசிக்கும்போது அவங்களோட ஸ்ட்ராங்குன்னு பார்த்தா அவங்களோட ஸ்பின் யூனிட்டு. அண்ட் வீக்னஸ்ன்னு பார்க்கும்போது ஸ்விங் பேஸில் ஸ்டார்க் ஏர்லியாக இருந்தால் கூட மற்ற இடத்துல யோசிக்கிற மாதிரி இருக்கிறனால பேஸ் அண்ட் பவுன்ஸு ஸ்விங் இருக்கிற மாதிரி இன்றைக்கி ட்ராக் கொடுப்பாங்களோ அப்படின்னு எதிர்பார்க்குறோம். அண்ட் ஓரளவுக்கு ஹார்டாக இருக்கிற ட்ராக்ஸில் பெட்டராக விளையாடக்கூடிய RCB பிளேயர்ஸ் இருக்காங்க. நியூ பால் ஸ்விங் பண்ணக்கூடிய யாஸ் தயால், ஹேசல்வுட்டு, புவனேஸ்வர் இப்படி வச்சுருக்காங்க. அதனால் கண்டிப்பாக டெல்லிக்கு எகென்ஸ்டாக அந்த மாதிரி ஒரு ட்ராக்கை ப்ரிஃபர் பண்ண வாய்ப்பு இருக்குது, பார்த்துக்கலாம். RCB ஹோம் அட்வான்டேஜ் பெருசாக எடுத்துக்கிட்டாங்கலாம் சொல்ல முடியாது. 92 போட்டியில் 44 வின்னு, 43 லாஸு. ஒரு போட்டி மட்டும் அடிஷ்னலாக வின் பண்ணியிருக்காங்க, அப்படி தான் சொல்லணும். அதில் பேட் ஃபர்ஸ்ட்டு சேசிங்க்கு 50-50 22-22 அப்படி தான் வின் பண்ணியிருக்காங்க. அது எப்படி வின் லாஸுங்கிறது நியர்லி 50-50 அப்படிங்கிற மாதிரி தான். பேட் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது 177 ஆவரேஜாக இருந்திருக்கு. சேஸ் பண்ணும்போது 158 ஆவரேஜாக இருந்திருக்கு. பேட் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது சேஸ் பண்ணும்போது இவங்க கொஞ்சம் குறைவாக விக்கெட்ஸை விட்டுருக்காங்க. ஏன்னா 5-5 ஜென்ரலாக 6-6 அப்படின்னா கூட இங்கே 5-5 அப்படின்னு இருந்திருக்கு. 204 வரைக்கும் அதிகமாக சேஸ் பண்ணியிருக்காங்க. டெல்லியை பொறுத்த வரைக்கும் 12 விளையாண்டு 7 தூத்துருக்காங்க, 4 தான் ஜெயிச்சிருக்காங்க, ஒரு நோ ரிசல்ட்டு. அதில் பேட் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது ஒரு வெற்றி, சேஸ் பண்ணும்போது 3 வெற்றி. இல்லை சேஸ் உங்களுக்கு கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கு. 169 பேட் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது ஆவரேஜ் ஸ்கோர், சேஸ் பண்ணும்போது 155 கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அண்ட் சேஸ் பண்ணும்போது அதிகமான விக்கெட்ஸையும் விட்டுருக்காங்க. சேஸ் பண்ணும்போது ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னா கூட விக்கெட்ஸையும் விட்டுருக்காங்க. சக்ஸஸ்ஃபுல்லாக 192க்கு 3 அப்படின்ற மாதிரி சேஸ் பண்ணியிருக்காங்க. ரீசன்ட் இயர்ஸ் நம்பர்ஸை பாருங்கள், ரீசன்ட் ஸ்கோர்ஸை பார்க்கும்போது ஒரு சின்ன ஐடியா கிடைக்கும். குறிப்பாக இந்த 2 டீமுக்கு இடையில மோதலும் இருந்திருக்கு. 187க்கு 9 அப்படின்னு RCB முடிச்சிருக்காங்க. இது 140க்கு 10 அப்படின்னே போயிருக்காங்க. ஸோ இந்த வகையில் பார்க்கும்போது டெல்லி இங்கே விக்கெட்ஸ் நிறையா விட்டுருக்காங்க இதுக்கு முன்னாடி மேட்ச்சில் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு ஓவர்சீஸ்னு பார்க்கும்போது லியாம் லிவிங்ஸ்டோன், பிளிப்சால்ட் 2 இங்கிலீஷ் பிளேயர், அண்ட் டேவிட் அண்ட் ஹேசல்வுட்டுங்க ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ். ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ் பெட்டராக பண்ணுற ஃபீல் இருக்குது. பிளிப்சால்ட் அண்ட் லியாம் லிவிங்ஸ்டோன் கன்சிஸ்டன்ட் பேஸில் யோசிக்க முடியல. டிம் டேவிட் லேட்டாக அதனால பெருசாக பார்க்க முடியல. பட் ஜோஸ் ஹேசல்வுட்டோட பவுலிங் ரொம்ப சூப்பராக இருக்குது. டொமஸ்டிக்னு பார்க்கும்போது தேவ்தத் படிட்டர், ஜிதேஷ் சர்மா இவங்களாம் நல்லா பண்ணுறாங்க. பட்டிக்கல் குயிக்காக ஸ்டார்ட் பண்ணுறாரு. RRக்கு விளையாண்ட மாதிரி இங்கே ஃபீல் இல்லை. நல்லா விளையாடுற ஒரு ஃபீல் இருக்குது, நல்ல டச் கொடுக்குறாரு. பட் ஸ்டில் இன்னிங்ஸ் பில்டிங் அப்படின்ற வகையில் கொஞ்சம் கம்மியாக இருக்குது.
ரஜத் படிட்டர், விராட் கோலி ஓவராலாக இன்னிங்ஸ் பில்டராக இந்த டீமுக்கு சொல்லலாம் ஓரளவுக்கு கான்ஃபிடென்ட்டை கொடுக்குறாங்க. பிளிப்சால்ட் சில நேரங்களில் பிக் இன்னிங்ஸை கொடுக்க முடியும். லியாம் லிவிங்ஸ்டன் ஒரு போட்டியில் நல்லா விளையாண்டார் அப்படின்னு சொன்னால் கூட அந்த நம்பரில் தான் சொல்ல முடியும். இன்னுமே ஒரு கிரேட் டச்சில் இல்லை அப்படிங்கிறத பார்க்குறோம். ஜிதேஷ் சர்மா பேக் எண்டில் ஒரு ஃபினிஷராக யோசிக்கிறாங்க. அதை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறார் வித் டிம் டேவிட். குருணால் பாண்டியா போன போட்டியில் வேறு லெவல் பண்ணார். குறிப்பாக அகெயின்ஸ்ட் மும்பை இந்தியன்ஸ். இதுக்கு முன்னாடி மும்பையோட விளையாண்டதுனால அந்த அனுபவத்தை வச்சு நல்லா பண்ணார். புவனேஸ்வர், யாசர் இந்த 3 பேசர்ஸும் கண்ட்ரோலாக வீசுகிறாங்க. தேவைப்பட்ட ரசிக் சலாமை எடுத்துப்பாங்க பேஸ் பவுலர்ஸ் தேவைன்னா. பட் சுயாஸ் சர்மா நல்லா பண்ணியிருக்காரு. பார்க்கலாம் அவர் எடுத்துட்டு தொடர்ந்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. நம்பர் பேஸில் விராட் கோலி ஆப்வியஸாக பெங்களூர்னா வேறு லெவல் பண்ணுவார். பட் ரீசெண்டாக கடந்த 5 போட்டியிலுமே 50 ரீச் பண்ணலாம். ஆனால் 40+ அப்படிங்கிறது இருந்திருக்கு. ஒரு இன்னிங்ஸாக டோட்டல் ஃபெயிலியர் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. இது போன போட்டியில் மட்டும்தான். பட் ஓவராலாக பெங்களூரில் அவர் வச்சுருக்க நம்பர் வேறு லெவல். கண்டிப்பாக அது அப்படியே தொடரலாம். அண்ட் ரீசன் இன்னிங்ஸும் டீசெண்டாக இருக்குது. நல்லா ஃபார்மில் இருக்குது. 2025 சீரீஸில் 250 ஒரு 30+ அப்படின்னு இருந்திருக்கு. அதே தான் ரஜத் படிட்டருக்கும் இருக்குது. 250 ஒரு 30+ ஒரு 12 அந்த இதை பார்க்குறோம். பிளிப்சால்ட்டோட நம்பர்னு பார்க்கும்போது ரீசெண்டாக கொஞ்சம் டவுன் ஆகிருக்கு. பெங்களூரில் கடந்த 2 போட்டியில் ஒரு 30 ஒரு 14 அப்படின்னு இருந்திருக்கு. தேவ்தத் படிக்கல் இந்த சீரீஸில் ஒரு ஸ்டார்ட் கொடுக்குறாரு. இன்னும் கொஞ்சம் பெட்டராக விளையாடலாம். குயிக்காக ஆடுன்னு பார்க்குறேன். மேபி அந்த ரோல் தான் அவர் கொடுத்துருக்காராங்கலாம் புரியல. பட் கண்டிப்பாக நல்ல டச்சில் இருக்கார் அப்படிங்கிறது நமக்கு புரியுது. ரஜத் படிட்டர் ஆப்வியஸாக நான் இப்போ சொன்னேன் செம்மையாக பண்ணியிருக்காரு. அதை கன்சிஸ்டண்ட்டாக கொடுக்க முடியும். குறிப்பாக ஸ்பின்னரை ஹேண்டில் பண்ணுற விதம் நல்லா இருக்குது. லியாம் லிவிங்ஸ்டோன் ஒரு போட்டியில் 54 கொஞ்சம் தடுமாற்றமான 54 தான். போன போட்டியில் ஃபெயிலியர். ரீசெண்டாக டிசிக்கு எகென்ஸ்டாக அவரோட சக்ஸஸ் 2 சூப்பராக இருந்திருக்கு. அது ஒரு வேளை அவருக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டாக கொடுக்கலாம். ஜிதேஷ் சர்மா நல்லா பண்ணுறாரு. ஓரளவுக்கு ஃபினிஷ் பண்ணுறதை பாருங்கள். கடந்த 5 போட்டி 2024 கூட விட்டுட்டு இந்த சீசனில் பார்த்தீங்கன்னா கடந்த 2 போட்டியிலையும் பார்த்தீங்கன்னா 33-40 நாட் அவுட் அப்படின்னு இருந்திருக்கு. இது நல்லாவே பார்க்கலாம். டிம் டேவிட்டோட ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். அது எப்பயுமே இருக்கிறது தான். பட் ரொம்ப லேட்டாக வர அந்த இடத்துல மட்டும் யோசிங்கன்னா ஃபஸ்ட் பேட் பண்ணால் மேபி ஒரு சில டீம்ஸில் ட்ரை பண்ணலாம். குருணால் பாண்டியா பேட்டிங்கில் ஓகே, ஆனால் பெஸ்ட்டுன்னு ஃபீல் பண்ண முடியல. பவுலிங்கில் போன போட்டி மாதிரி சில நேரங்களில் பண்ணுறாரு. லியாம் லிவிங்ஸ்டோன் பவுலிங் சில நேரங்கள் இருக்குது. விக்கெட் டேக்கிங் இல்லை டிசிக்கு எகென்ஸ்டாக ரீசெண்டாக சொல்ல முடியாது. 2022 ஒரு 3 விக்கெட் எடுத்திருக்காரு. குருணால் பாண்டியா போன போட்டியில் 4 விக்கெட்டு. ஸோ அவர் கன்சிஸ்டன்ட்னு யோசிக்க முடியாது. ஆனால் சடனாக 3 விக்கெட் 4 விக்கெட் அப்படின்னு கொடுத்து சர்ப்ரைஸ் பண்ணிடுவார். ஸோ அதுதான் இந்த சீசனோட ஸ்டார்ட்டில் இருந்தது. போன போட்டியில் அகெயின்ஸ்ட் மும்பை இருந்தது. புவனேஸ்வர் விக்கெட் டேக்கிங்கில் கொத்தா எடுக்கிற மாதிரி முன்ன மாதிரி இல்லை. பார்க்கணும் கண்டிஷன்லேயே எதுவும் பெஸ்ட்டாக பண்ணலாம். ஜோசாஸ்லட்டை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷத்தில் வேறு லெவல் பண்ணியிருக்கேன். நல்ல ஸ்டார்ட் அவருக்கு கிடச்சிருக்கு. யாசேலோட பவுலிங் நல்லாயிருக்கும். போன போட்டியில் 2 விக்கெட், அதுக்கு முன்னாடி போட்டியில் விக்கெட் இல்லை, அதுக்கு முன்னாடி 2 விக்கெட் இப்படி இருந்திருக்கு. கண்டிப்பாக விக்கெட் டேக்கிங் போல் சுயாஸ் சர்மாவோட விக்கெட் டேக்கிங் ரொம்ப சுமாராக இருக்குது. கடந்த 5 போட்டியில் ஒரே ஒரு போட்டியில் மட்டும்தான் விக்கெட் எடுத்திருக்காரு. பெங்களூரில் ஒரு 2 விக்கெட் எடுத்திருக்காரு. அந்த வகையில் ஓகே. டெல்லி கேபிட்டல்ஸ் இங்கே ஓவர்சீஸில் ஃப்ரேசர் மேக்கருக்கு ஃபாஃப், ஸ்டப்ஸு, ஸ்டார்க்கு கண்டிப்பாக எல்லாருமே நல்லா பண்ணக்கூடிய குவாலிட்டி வச்சுருக்காங்க. ஃப்ரேசர் மேக்கரோட ஃபார்ம் கொஞ்சம் டவுனாக இருக்குது. ஸ்டப்ஸோட ஃபார்ம் இன்டர்நேஷ்னலில் டவுன்னா கூட இங்கே கொஞ்சம் பெட்டராக டச் பண்ணுற ஃபீல் இருக்குது. ஸ்டார்க்கு வேறு லெவல் ஃபார்மை ஷோ பண்ணுறாரு. அண்டு போன பட்டியில் ஃபாஃப் விளையாடலாம். அந்த இடத்துல ரிஸ்வியை கொண்டு வந்திருந்தாங்க, சமீர் ரிஸ்வி. ஸோ கண்டிப்பாக ஃபாஃப் வந்துடுவார். அதனால் கேஎல் ராகுல் நம்பர் 4க்கு போயிடுவார். ஃபாஃப் ஓப்பன் பண்ணுவார் அப்படிங்கிறது தான் எதிர்பார்ப்பு. கேஎல் ராகுல் ரீசெண்டாக கொடுத்த பேட்டி பேஸில் யோசிக்கும் போது டெஃபினட்டாக அவர் ஹார்டு ஹிட்டிங்க்கு தான் போக போகிறார். பவுண்ட்ரி அடிக்கிறது தான் T20 நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னார். ஸோ அந்த விதத்தில் இந்த சீசனில் அவரோட அப்ரோச்சுமே புரிஞ்சுக்க முடியுது. அண்ட் கேப்டனாக அக்ஷர் பட்டேல் இருக்கனால கேஎல் ராகுல் அந்த ஃப்ரீடம் உணர்வார். அவர் தான் விக்கெட் கீப்பராக இருக்கார். அபிஷேக் போரல் நீங்கள் இருந்தால் கூட கேஎல் ராகுல் தான் விக்கெட் கீப்பிங் பண்ணுறாரு. கண்டிப்பாக விக்கெட் கீப்பிங் குவாலிட்டி அபிஷேக் போகிறவளுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்குதான். பட் இம்ப்ரூவ் பண்ணி கேஎல் ராகுல் ஷோ பண்ணுறாரு. அண்டு ஸ்கில் பேஸில் அவ்வளோ பெஸ்ட் இல்லைன்னா கூட டெஃபினட்டாக டிஆர்எஸ் இந்த மாதிரி இடத்துல கொஞ்சம் காம் கம்போஸாக யோசிக்கிறாரு. அது கேப்டனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற ஒரு விஷயமா இருக்குது. அண்ட் பேட்டிங்கில் இன்னிங்ஸ் பில்டிங் அப்படின்றவங்க ஃபாஃப், கேஎல் ராகுல் இவங்க பண்ண முடியும். அபிஷேக் போல் ஃப்ரேசர் மேக்கர் குயிக்காக ஆட பார்க்குறாங்க. அதில் சில நேரங்களில் ஃபெயிலியரை ஷோ பண்ணுறாங்க. அக்ஷர் டபுள் ஆப்ஷனாக யோசிக்கலாம். சில நேரங்களில் பேட்டிங்கில் ப்ரொமோட் பண்ணிக்கிறாரு. ஸ்டப்ஸு சில நேரங்களில் பவுல் பண்ணலாம். ரொம்ப ரேராக தான் பார்க்குறேன். ஏன்னா இப்போ இம்பாக்ட் சப் வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஆல்ரவுண்டர்ஸுக்கு வேல்யூ பெருசாக இல்லை. அஸ்தோஷ் சர்மா பேக்கெண்டில் ஃபினிஷ் பண்ணி கொடுக்குற சில நேரங்களில் யோசிக்கணும். நிகாம் வேறு லெவல் இந்த சீசனில் டெல்லிக்கான ஒரு ஃபைண்டுனா கண்டிப்பாக விப்ராஜ் நிகாமை சொல்லலாம். போன சீசன்லேயே அசிஸ்டர்ஸ்லாம் வந்துட்டார். அதனால அவரை பெருசாக யோசிக்க முடியும். பட் கண்டிப்பாக
விப்பியை யோசிக்கலாம். இங்கே மிச்சல் ஸ்டார்க்கு, குல்தீப், முகேஷ் அண்ட் நடராஜன் இந்த போட்டியில் வருவார், ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு, அதனால் இந்த போட்டியில் வருவார்னு எதிர்பார்க்குறேன். மோஹித்துக்கு பதிலாக இல்லை நடராஜனோட ஃபிட்னஸ் ஆன் டைமில் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி மோஹித்தா நடராஜனா நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. ஆப்வியஸாக சூப்பர் பிளேயர், அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. அண்ட் எண்டோர் வீசுவார் அப்படிங்கிறதுனால இனிமேல் இம்பார்ட்டண்டாக நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. ஸ்டார்க்கு, குல்தீப், முகேஷ் எல்லாருமே நல்ல பவுலிங் கொடுக்குறாங்க. கண்ட்ரோல் பவுலிங் இவங்கள்ட்டேருந்து வருது. நம்பர் பார்க்கும்போது ஃப்ரேசர் மெக்கருக்கு சில நேரங்களில் ஃபெயிலியர், குயிக்காக ஆடுவார், அது இருக்குது. 8 பால் 21 இந்த மாதிரி இன்னிங்ஸ் ஆடுவார். ரீசெண்டாக அந்த இடத்துல ஸ்டெபிலிட்டி கொடுக்கணும்னு கொஞ்சம் பார்க்குறாரு. கொஞ்சம் டஃப்பாக தான் போய்கிட்டு இருக்கு அவருக்கு. அண்ட் போன போட்டியில் இல்னஸோடு இருந்தார். டெஃபினட்டாக ரீசன் இன்னிங்ஸ் நல்லா இருக்குது. குறிப்பாக பெங்களூரில் இதுக்கு முன்னாடி இருந்திருக்காரு, ஆர்சிபிக்காக விளையாண்டுருக்காரு. அப்படின்ற வகையில் கண்டிப்பாக கிட்டத்தட்ட ஹோம் ஃபீல்ட் எடுத்துகிட்டு நல்லா விளையாட முடியும். சிஎஸ்கேக்கு விளையாண்டாரு, சிஎஸ்கேக்கு எகென்ஸ்டாக விளையாட முடியல, அந்த இடத்துல தான் இல்னஸ். இப்போ ஆர்சிபிக்கு எகென்ஸ்டாக விளையாடுவாரான்னு பார்க்கணும். இல்னஸ் இருந்தால் கண்டினியூ பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வெளியிலே. அப்படின்னா கேஎல் ராகுல் ஓப்பன் பண்ணுவார். அபிஷேக் போரல் ஆப்வியஸாக இவரோட அந்த நம்பரும் நல்லா இருக்குது. ஸோ அதை பாருங்கள். அண்ட் பெங்களூரில் அவ்வளோ கிரேட்டாக இல்லை, ஆர்சிபிக்கு எகென்ஸ்டாகவும் அவ்வளோ கிரேட்டாக இல்லை. கேஎல் ராகுல் கண்டிப்பாக பெங்களூர் மேன். இன்னும் சொல்லப்போனால் இந்த டீமோட ஸ்டார் கேஎல் ராகுல், அந்த டீமோட ஸ்டார் விராட் கோலி டெல்லி, இவர் பெங்களூர். ஸோ ஆப்போனன்ட் டீமில் விளையாடுறாங்க. ஸோ டெஃபினட்டாக அதுவுமே ஒரு மேட்டராக இருக்கும். கேஎல் ராகுல் கண்டிப்பாக இங்கே பெட்டர் அவுட்புட் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. பட் ரீசெண்டாக பெங்களூரில் அவர் அவ்வளோ சிறப்பாக இல்லை, அரௌண்ட் 20லே இருந்திருக்கு. ஸோ ஆர்சிபிக்கு எகென்ஸ்டாக சில இன்னிங்ஸ் நல்லா இருந்திருக்கு, அதை கொஞ்சம் மைண்ட் பண்ணுங்கள். அக்சர் பேட்டிங்கில் ஓரளவுக்கு ஓகே, பவுலிங்கும் கூட இருக்கிறதுனால ஒரு டீசென்ட் கன்சிடரேஷனாக வைக்கணும். பவுலிங்கில் சில நேரங்களில் மட்டும் அவ்வளோவா எடுத்துக்க மாட்டுறாரு. கிறிஸ்டியன் சப்ஸோட பேட்டிங் ஃபினிஷிங் பேஸில் நல்லா இருக்குது. 3 நாட் அவுட்ஸு, அது இல்லாமல் 34-3 அப்படின்னு இருக்குது, அதில் 50+ ஒன்று இருக்குது. ஸோ இந்த வகையில் சில நேரங்களில் கன்சிடர் பண்ண வேண்டியது. அதுலேயும் குறிப்பாக பெங்களூர் மாதிரி ஒரு கிரவுண்டில் நம்பர் 5 நம்பர் 6 பேட்ஸ்மேன்ஸ் கூட ஒரு 20+ அடிச்சுட்டா நமக்கு தேவையான பாயிண்ட்ஸ் கிடச்சிரும். அது இல்லாமல் மைண்ட் பண்ண வேண்டியது இருக்குது. அசுதோஷ் வேறு லெவல் பண்ணுறாரு சில இன்னிங்ஸு. அண்ட் விப்ராஜை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் பவுலிங் ரெண்டுமே கொடுக்க முடியும். இந்த சீரீஸில் ஒரு இம்பேக்ட் ஆல்ரெடி கிரியேட் பண்ணிட்டார். பவுலிங்கில் அக்சர் பட்டேல் ரீசெண்டாக போன போட்டியில் ஒரே ஒரு ஓவர் தான் வீசினார். அதுக்கு முன்னாடி 4 ஓவர் 3 ஓவர் எல்லாம் விக்கெட் லெஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ அது கொஞ்சம் மைனஸாக பார்க்குறேன். ஒரு கான்ஃபிடென்ட்டாக ஓகே நம்பர் 4 நம்பர் 5 வர பிளேயர் அவர் ஒரு கேப்டனாக ட்ரை பண்ணலாம் அப்படின்லாம் யோசிக்க முடியலைன்னா விக்கெட் டேக்கிங் பேஸில் நிறைய இல்லை. சில நேரங்களில் மற்ற பவுலர்ஸ் நல்லா பண்ணால் கேப்டனாக அவர் பவுலிங் அவ்வளோவா எடுத்துக்காமல் அந்த பவுலர்ஸ்க்கே போயிடுறாரு. அதனால் இவர் பவுலிங்கில் அடிப்படுறார், அதை மைண்ட் பண்ணிக்கோங்க. விப்ராஜ் நிக்காம் பவுலிங்கில் கண்டிப்பாக நல்லா இருக்கார். போன போட்டியில் 2 விக்கெட்டு. ஸோ கண்டிஷன் பேரில் பார்த்துக்கணும், கொஞ்சம் பூம் ஸ்பேஸ் கிடைக்கிற மாதிரி இருந்தால் அப்போ விப்ராஜ் நிக்காமுக்கு நிறைய போக மாட்டாங்க, அக்சர் அதிகமாக போடுவார். ஸ்டார்க்கை பொறுத்த வரைக்கும் இந்த சீசனில் வேறு லெவல் பண்ணுறாரு. ஸோ 3 விக்கெட் 5 விக்கெட் சிங்கிள் விக்கெட் ஸோ இது இருந்திருக்கு. கண்டிப்பாக ரொம்பவே எதிர்பார்ப்பு கிரியேட் பண்ணுறாரு. குல்தீப் யாதவோட பவுலிங்கும் டீசெண்டாக இருக்குது. 2-3-1 அப்படின்னு இவருமே விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. முகேஷ் முதல் போட்டியில் சின்ன இன்ஜுரி காரணமாக அடுத்த ஓவர் போடல, அதுக்கு அடுத்த போட்டியில் 2 ஓவர் தான் கொடுத்தாங்க. போன போட்டியில் 4 ஓவர் முழுமையாக போட்டார். ஸோ இந்த வகையில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குமா, ஓவர்ஸ் குறைப்பாங்களா அப்படின்னு மட்டும் யோசிக்க தோணுது. நடராஜன் இந்த சீசனில் விளையாடல, போன சீசனில் பேக் ஹேண்டில் ஓரளவுக்கு ஒரு சில நேரங்களில் விக்கெட் எடுத்திருக்காரு. கொஞ்சம் அவரோட ஸ்கில் பேஸில் கொஞ்சம் டவுன் ஆகிருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். கண்ட்ரோலாக இருந்த நடராஜன் கண்ட்ரோல் அவ்வளோவா இல்லாமல் இப்போ இருக்கிற மாதிரி இருக்குது. ஸ்டில் எண்டோரில் யார்கர் லென்த் இந்த மாதிரி விஷயத்தில் கலக்க முடியும். 2 டீமை பார்க்கும்போது ஆர்சிபி கொஞ்சம் பெட்டர் சைடாக ஃபீல் பண்ணுறேன். ஹோம் அட்வான்டேஜ் எடுத்துக்க முடியுது. இது வரைக்கும் பெருசாக ஹோம் அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்ட டீம் கிடையாது. ஸ்டில் இந்த சீசனில் நிறைய பிளான் பண்ணி வந்திருக்க மாதிரி இருக்குது. நம்ம டீமுக்கு நம்ம கிரவுண்டுக்கு எப்படி பிளேயர்ஸ் எடுக்கணும் அப்படின்னு ரொம்பவே பிளான் பண்ணியிருக்காங்க. ஹோம்ஒர்க் பண்ணி ஒர்க் பண்ணியிருக்காங்க கம்ப்ளீட்டாக. ஸோ அந்த பேஸில் தான் லியாம் லிவிங்ஸ்டோன், ஜிதேஷ் சர்மா, பட்டிக்கல், டிம் டேவிட், குணால் பாண்டே அப்படிலாம் அவங்களாம் கொஞ்சம் ஹார்டாக ஸ்கொயரில் ஆடுவாங்க. இங்கே அந்த மாதிரி பிளேயர்ஸுக்கு வேல்யூ இருக்குது. ஸோ அதை மைண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் பவுலிங் பேஸில் ஸ்விங் பவுலர்ஸ் 3 மெம்பர்ஸ் ஏர்லியாக இருக்காங்க. அந்த பேஸில் தான் இன்றைக்கி ட்ராக் கொடுப்பாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி யோசிக்கும்போது ஆர்சிபிக்கான வின்னிங் பாசிபிலிட்டி அதிகம். டிசியை பொறுத்த வரைக்கும் சும்மா சொல்லக்கூடாது, இந்த சீசனில் இது வரைக்கும் தூக்காமல் விளையாடுற டீமாக இருக்காங்க. அந்தளவுக்கு அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் வெல்லாக இருக்குது. நல்ல ஃபைட் கொடுப்பாங்க. அதே நேரத்தில் அவங்களோட ஸ்பின் யூனிட் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஒருவேளை ஸ்பின் பேஸில் இது ட்ராக் கொஞ்சம் டவுன் ட்ராக்காக இருந்தால் அந்த அட்வான்டேஜை டிசியால் எடுத்துக்க முடியும். அப்படி ஒரு விஷயம் இருந்தால் மட்டும் டிசி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு. பட் ஆர்சிபி அவங்களோட ஹோம் அப்படின்றதுனால டெஃபினட்டாக ட்ராக் பேஸில் ஒரு பிளான் இருக்குன்னு எதிர்பார்க்குறேன். நியூ பாலில் ஜோஸ் ஹேசல்வுட், புவனேஸ்வர் குமார் அப்படின்னு தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க.
லெஃப்ட் ஹேண்டை போன போட்டியில் யாசையால் வச்சு ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கு காரணம் ஏலியா லெஃப்ட் ஆர்ம் மீடியம் அகென்ஸ்டாக ஒரு விக்கெட் எடுக்கிறது அப்படிங்கிற அந்த ஆப்ஷன் இருந்தது. அகென்ஸ்ட் ரோஹித் சர்மா பயன்படுத்தலாம்னு யோசிச்சாங்க. அது சக்ஸஸாக இருந்து ரஜத் படிட்டர் அண்டு டீம், ஸோ டீம்னா மேனேஜ்மெண்ட்டு இவங்கெல்லாம் பயங்கரமாக அதை யோசித்து பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இன்றைக்கி பெருசாக தேவையில்லை. ஜோஸ் ஹேசல்வுட், புவனேஸ்வர் குமார் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்குறேன். அண்டு மிடில் பேஸில் யாஸ் தயாலோட போலிங், சுயா சர்மா பாசிபிளாக மிடில் பேஸில் இல்லை அந்த இடத்துல மாற்றி எதுவும் யோசிக்கிறாங்களா, ரசிக் சலாம் அப்படின்ற மாதிரி இவங்கள தான் டாஸ் அப் பண்ணுறாங்க. சுயாஸ் அண்டு ரசிக் சலாம் அப்படிங்கிற அந்த இடத்த மட்டும் பார்த்துக்குங்க. அண்ட் டிசியை பொறுத்த வரைக்கும் நியூ பாலில் மிச்சல் ஸ்டார்க்கு வித் முகேஷ் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நட்ராஜன் பேக்கெண்டில் பவர் பிளேயில் முடிப்பார். மிடில் பேஸில் குல்தீப், அக்ஷர் அப்படின்னு பவுல் பண்ணுவாங்க. லெஃப்ட் ஹேண்டர் அதிகமாக இல்லை, தேவ்தத் படிக்கல் மட்டும் மிடில், மற்ற எல்லாருமே ரைட் ஹேண்டர்ஸ் அப்படின்றதுனால அக்ஷர் படேலுக்கான ஓவர் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். விப்ராஜ் நிக்காமும் கொஞ்சம் அதிகமாகவே வீசலாம், அதையும் மைண்ட் பண்ணிக்கோங்க. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் யாருக்கு ஓவர் குறையுன்னு நல்லா கெஸ் பண்ணுறதே டஃப்பாக தான் இருக்குது. பவுலிங் ஆப்ஷன் எங்கள் லியாம் லிவிங்ஸ்டனோட ஓவர் போன போட்டியில் இல்லை. இவங்க 5 bowlers ஸ்டிக் அப்படின்னு போனாங்க. இன்றைக்குமே அப்படி இருக்குமா அப்படின்னு பார்க்கணும். இன்றைக்கி சில லெஃப்ட் ஹேண்டர்ஸுக்கு எகென்ஸ்டாக லியாம் லிவிங்ஸ்டனோட கொண்டு வரலான்னு நினைப்பாங்க. அண்ட் பவுலிங் ஆப்ஷன் இங்கே விப்ராஜ் நிகாமுக்கு கொஞ்சம் ஓவர் குறைவாக இருக்கலாம். நட்ராஜன், முகேஷ், குல்தீப் அண்டு ஸ்டார்க்கு பவுலிங் பேஸ்லேயே இருக்கவங்க அப்படின்றத முழுமையாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு. அதில் ஸ்லாகில் ஸ்டார்க் அண்ட் நட்ராஜன் வீசுறதுக்கான வாய்ப்பு. ரெண்டு டீம் கடையில் பார்க்கும்போது ஆர்சிபிக்கு கொஞ்சம் அட்வான்டேஜ் இருந்திருக்கு. 19 போட்டி அண்ட் டிசி 11 போட்டி. இந்த போட்டிலேயும் ஆர்சிபி அட்வான்டேஜ் எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்பு. ரீசெண்டாக ஆர்சிபியோட ரைஸ் ரொம்பவே நல்லா இருக்குது. இருந்தால் கூட அந்த 5 போட்டியில் 3 ஜெயிச்சிருக்காங்க. டிசின்னு பார்க்கும்போது ரீசெண்டாக கலக்கியிருக்காங்க. கடந்த 5 போட்டியில் 4 போட்டியில் ஜெயிச்சிருக்காங்க. இந்த சீசனில் 3 போட்டி தொடர்ந்து ஜெயிச்சிருக்காங்க. இந்த 2 டீம் கடையிலன்னு பார்க்கும்போது கடந்த 6 போட்டியில் 5 போட்டி ஆர்சிபி தான் ஜெயிச்சிருக்காங்க. ஒரு போட்டியில் மட்டும்தான் டெல்லி ஜெயிச்சிருக்காங்க. அண்ட் ஓவராலாக கடந்த 10 போட்டின்னு பார்க்கும்போது 5 டிசி 5 ஆர்சிபி அப்படி தான் இருந்திருக்காங்க. அதுக்கு முன்னாடி அது கடந்த 6 போட்டின்னு சொன்னேன். அதுக்கு முன்னாடி 4 போட்டியில் டிசி தான் ஜெயிச்சிருக்காங்க. இதுவுமே நம்ம பார்க்கணும். இந்த நம்பர்ஸை பார்த்துக்குங்க. ரீசெண்டாக அந்த 2 டீம் மோதும் போது எப்படி இருந்திருக்கு அப்படின்ற மாதிரி. டாப் 14 என்னோட மைண்டில் பாருங்கள். விராட்டு, ஃபாஃபு கொஞ்சம் இனிஷியல் ஸ்விங் இருக்கிற மாதிரி இருந்தால் டாப் ஆர்டரை கொஞ்சம் மாற்றி பாருங்கள். மிடில் பேஸில் கொஞ்சம் இறங்குங்க. இதை கொஞ்சம் ட்ரை பண்ணுவாங்க. இன்றைக்கி மேட்சை பொறுத்த வரைக்கும் இப்படி ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணலாம். டாப் ஆர்டர் பிளேயரை மிஸ் பண்ணுறது இந்த மாதிரி இடத்துல அதுலேயுமே ஸ்விங்கை மேனேஜ் பண்ணி ஒரு பேட்டர் விளையாட இங்கிலீஷ் பிளேயர், சவுத் ஆஃப்ரிக்கன் பிளேயர்ஸு டாப் ஆர்டரில் இருக்காங்க. அவங்க கொஞ்சம் மேனேஜ் பண்ணலாம். அதே நேரத்தில் விராட் கோலி பேஸ் அண்ட் பவுன்ஸ் கொடுக்கும்போது நல்லா பண்ணியிருக்காரு. அண்ட் அவரோட ஹோம் அப்படின்னால பிச்சை பொறுத்த வரைக்கும் எப்படி பிஹேவ் பண்ணணும்னு ரொம்ப கிளியராக தெரியும். ஹோம்னா நீங்கள் மைண்ட் பண்ணாதீங்க. பெங்களூரு ரொம்ப வருஷமாக இன்னும் சொல்லப்போனால் 18 வருஷமாக விளையாடுறாருங்கும் போது ஹோம்னே சொல்லலாம், ஒரு டெல்லி அப்படின்னா கூட. ஸோ அந்த பேஸில் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட 14 டிசைட் பண்ணுங்கள். அப்புறம் ரொட்டேட் பண்ண பாருங்கள். அதுதான் சரியாக இருக்கும். ரஜத் படிட்டர் நல்லா பண்ணுறாரு, கேஎல் ராகுல் நல்லா பண்ணுறாரு. இன்றைக்கி டே பொறுத்த வரைக்கும் இந்த மிடில் பேஸில் இருக்க இவங்க 2 பேரும் நல்லா பண்ண முடியும். குறிப்பாக 2 பேரும் ஹோம் பாய்ஸ் அப்படிங்கிறதுனால பெஸ்ட் அவுட்புட்டை கொடுக்கலாம். அக்சரு, குர்னல் பாண்டியா, விப்ராஜ் நிக்காம் இவங்கெல்லாம் ஸ்பின் பேஸில் ஆல்ரவுண்டர்ஸு. புவனேஸ்வர் ஸ்விங்கு, ஸ்டார்க்கு, ஹேசல்வுட்டு இவங்கெல்லாம் ஸ்விங் பேஸில் சூப்பர் பவுலர்ஸ். நியூ பாலில் குல்தீப்பு கன்சிஸ்டண்ட்டாக விக்கெட் எடுக்காரு. யாஸ் தயால் அண்ட் நட்ராஜன் சூப்பர் பவுலர்ஸை நல்லா பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் ட்ரை பண்ணலாம். நிறைய பவுலர் பேஸில் போயிருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்கலாம். மேபி இன்றைக்கி டேயில் ஸ்விங் பேஸில் ஏழையாக கொடுத்தாங்கன்னா அந்த ஒரு விஷயம் ஒர்க்கும் ஆகும். தேவ்தத் படிக்கல், அபிஷேக் போரல், அசுதோஷ் சர்மா அண்ட் யாஸ் தயாலா குறைவாக பிக் பண்ணியிருக்காங்க. படிக்கல் ஏர்லியாக ஒரு ஸ்டார்ட் கொடுக்குறாரு. 25+ வந்தாவே நல்ல பாயிண்ட்ஸ் கிடச்சிருது. அபிஷேக் போரல் டீசெண்டான பேட்டர், டாப் ஆர்டரில் வராரு. ஒரு சில நேரங்களில் கேம் சேஞ்சராக இருக்கார். ஜிஎல் மிஸ் பண்ணுறதுக்கு காரணமாகவும் இருக்கார். மிஸ் பண்ணுனா கண்டிப்பாக அப்படிங்கிற மாதிரி. அசுதோஷ் சர்மா ட்ரை பண்ணலாம். ஒரு சில இடங்களில் ஏர்லி கொலாப்ஸ் ஆகுது. மிடில் பேஸில் இருக்க பிளேயர்ஸை பிக் பண்ணலாம் அப்படிங்கிற ஆங்கிளில் வேணால் ட்ரை பண்ணலாம். யாஸ் தயாலோட அந்த ஒரு பவுலிங் ரொம்பவே சூப்பராக இருக்குது, இம்ப்ரெசிவாக இருக்கார். விராட் கோலி, கேஎல் ராகுல், ரஜத் படிட்டர் நிறைய பேர் கேப்டனாக ட்ரை பண்ணியிருக்காங்க. சால்ட்டு, ஃபாஃபு அண்ட் அக்சரை ட்ரை பண்ணலாம். அக்சரை பொறுத்த வரைக்கும் விக்கெட் டேக்கிங்கில் பெஸ்ட்டாக இல்லை இருந்தால் கூட சில ரைட் ஹேண்டர்ஸ் மிடில் பேஸ்லங்கும் போது ஒரு முயற்சி பண்ணி பார்க்கலாம். சால்ட்டு, ஃபாஃபு பொறுத்த வரைக்கும் இன்னிங்ஸ் பில்டிங் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொடுக்க முடியும். விக்கெட் கீப்பர் கேஎல் ராகுல், சால்ட்டு, ஜிதேஷ் சர்மா ஒரு சில டீம்ஸில் ட்ரை பண்ணுங்கள். அபிஷேக் போரல ஜிஎலுக்கு ட்ரை பண்ணுங்கள். பேட்டிங்கில்
விராட் கோலி, ரஜத் படிட்டர், ஃபாஃப் அபியூஸாக இங்கே நிறைய விளையாண்டுருக்கார் அப்படின்றதுல ஸ்டப்ஸ் அசிசோ சர்மாவெலாம் லேட்டாக வரனால கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருக்குது. ஃப்ரேசன் மக்கள் ஏர்லியாக வந்தால் கூட அந்த கன்சிஸ்டண்ட்டை ஷோ பண்ணுறாரு. டேவிட்டும் ரொம்ப லேட்டாக வர்றாரு. பர்டிகுலராக ஒரு சில டீம்ஸில் கிராண்ட் லீக்கில் ட்ரை பண்ணலாம். அக்சரு, லியாம் லிவிங்ஸ்டோன் எடுக்கிறதுக்கு சில இடங்களில் யோசிக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா போன போட்டியில் ஓவர் கொடுக்காமல் இருந்தாங்க. அந்த மாதிரி இருந்தால் கொஞ்சம் டஃப்பாக போகும். பட் ஸ்டில் பேட்டிங்கில் ஒரு 20+ அடித்தா கொஞ்சம் பார்க்கலாம். இது வரைக்கும் அந்தளவுக்கு சக்ஸஸ்ஃபுல் பேட்டராகவும் இல்லை. ஒரு சில இடங்களில் மிஸ் பண்ணுங்கள். குர்னல் பாண்டியா டீசன்ட் சாய்ஸு, போன போட்டியில் விளையாண்ட விதம் அண்ட் பேக்கெண்டில் கொஞ்சம் ஸ்கோரும் பண்ணலாம். ஸ்டார்க்கு, ஹேசல்வுட்டு, குல்தீப் விக்கெட் டேக்கிங்கில் இருக்கார். புவனேஸ்வர் ஒரு சில இடங்களில் ஆனால் நிறைய விக்கெட்ஸ் எடுக்கல, கொத்தா எடுக்கல, அதை கொஞ்சம் மைண்ட் பண்ணிக்கோங்க. நட்டு இருந்தால் நல்ல சாய்ஸு. ஒருவேளை இங்கே முகேஷ் குமார் அவர் வேணால் ட்ரை பண்ணலாம். பட் முகேஷ் குமாருக்குமே ஓவர் எவ்வளோ கொடுப்பாங்க, இதுக்கு முன்னாடி நல்லா பண்ணியிருக்கார், கொடுத்துருக்காங்க அப்படின்னா கூட நட்டு வந்ததுக்கப்புறம் இந்த மாற்றம் எப்படி இருக்க போகுது அதையுமே கொஞ்சம் மைண்ட் பண்ண வேண்டியது இருக்குது. அண்ட் குர்னல் பாண்டியை மிஸ் பண்ணி இங்கே டாப் ஆர்டரில் இருக்க ஒரு பேட்டர் யாராவது எடுக்கலாம், போரில் எடுக்கலாம், இல்லை இந்த சைடு யாராவது எடுக்கலாம்னு எடுங்க. அது குறிப்பாக நிறைய பேட்டர் பேஸில் ஸ்மால் லீக்குக்கு ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வின்னிங் பாசிபிலிட்டி அதிகமாக இருக்கும். இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் கேப்டனாக ரஜத் படிட்டர், வைஸ் கேப்டனாக நான் வந்து KL ராகுலை ட்ரை பண்ணலான் இருக்கேன். 2 பேருமே நல்ல ஹிட்டிங் அண்ட் லோக்கல் பாய்ஸ் அப்படிங்கிறதுனால இன்றைக்கி போட்டியில் பாருங்கள் ஃப்ரீ கிவ் அவே 25,000 கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் iPhone 16க்கான கான்டெஸ்ட் இருக்குது. கண்டிப்பாக பயன்படுத்திக்கங்க. டீம் பாருங்கள். நீங்கள் டிஃப்ரெண்ட் டீமை ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மிக்க நன்றி.